எங்க வீட்ல எந்த பொருள் வேணும்னாலும், இந்த ஃபர்ஸ்ட்டு ஷெல்ஃப்ல வந்து மேல இருக்குல்ல, இதில வந்து தேடினா கெடைச்சிடுங்க. என் பொண்ணு என்னென்னலாம் திங்ஸ் எடுக்கக்கூடாதோ, அதெல்லாம் எடுத்து மேல வச்சிருப்போம். ப்ளஸ் அவ ஏதாவது வச்சுக்கக்கூடாத திங்ஸ் வச்சிருந்தாங்கன்னா, அதையும் வாங்கிட்டு வந்து இங்க மேல ஃபர்ஸ்ட்டு ஷெல்ஃப்ல போட்டுருவோம். மந்த்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணிடுவோம். இன்கேஸ் நடுவுல ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு ஷெல்ஃப வந்து பார்த்தா போதும், எல்லா திங்ஸுமே அங்க தான் இருக்கும். இன்னும் 2 பேக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இந்த கடைசி விவசாயில விஜய் சேதுபதி வச்சிருப்பார்ல, ஸோ அந்த மாரி திங்ஸு. என்ன இருக்குன்னே தெரியாது. வீட்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுப்பாங்க. இதில பாருங்க, உடைஞ்சு போன ஏதோ ஒரு டாய்ஸு, சீப்பு, ஹேர் பேண்டு, பின்னு, அப்புறம் இதோ என்னோட கிளிப்ஸு. இது வந்து கார்த்திகை தீபத்துக்கு தண்ணி ஊத்தி ஏத்தலாம் வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். ஸோ அந்த விளக்கு, என்ன என்ன திங்ஸ் எல்லாம் வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இது இன்னொரு பேகு. இது வேற ஒண்ணும் இல்ல. இருக்க பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஃபிஷ்ஷு. அவங்க மீன் வியாபாரம் வந்து பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஃபிஷ் இது எல்லாமே ரவுண்ட் ரவுண்டா இருக்கிறது. இந்த வடை சட்டி வேற ஒண்ணுமே இல்ல. தராசு. இதில வந்து அளவு போட்டு அவங்க வித்துட்ருப்பாங்க. இந்த மாரி நெறைய பேக்ஸ் எங்க வீட்ல இருக்குது. உங்க வீட்ல என்ன இந்த மாரி இருக்குன்னு சொல்லுங்க. உங்க பசங்களுக்கு தெரியாம எந்த திங்ஸ எங்க வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.